ஏன்னா ஒரு சங்கம் வளர்வதற்கு தொண்டர் தான் முக்கியம். ஆனால் அதை விட ஒரு முக்கியம் உண்டு, தலைவன் முக்கியம். அந்த தலைவன் யார் என்றார், ஆசான் ஆறுமுக பெருமான், ஆசான் அகத்தீசன், ஆசான் திருமூல தேவன், ஆசான் அருணிகநாதன், ஆசான் புஜட்ட மகர்ஷி. இப்படிப்பட்ட ஞானிகள் தலைமதாக்க வேண்டும். இந்த சங்கம் ஊதுபெரும் ஞானிகளால் தலைமதாக்கி நடத்தப்படுகிற சங்கம். என்னைட்டு ஒன்றும் இல்லை, அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அன்று முதல் இன்று வரை ஆசான் தான் செஞ்சிட்ருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சங்கத்துக்கு யார் யார் வராங்களோ அவர் காரியம் அனைத்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்குது. ஏனென்றால் மனமுந்து யார் பொருள் செய்தாலும் அந்த பொருள் வீண் போகாதீங்க. மற்றப்பட்ட சங்கங்களெல்லாம் பேங்கில் போடுவான். நாங்களும் பேங்கில் தான் போட்டிருக்கோம், வயிற்றில் போட்டுட்ருக்கோம். மலேசிய நண்பர்கள் பாடுபட்டிருக்காங்க, தெருவுத்தோடு நின்று வசூல் செய்வாங்க. அதுங்கேருந்து நாங்கள் பார்க்க முடியாது. அப்போ அங்கேருந்து உணர முடியாதனால எவனும் ஒருவன் துன்பத்தை உணர்கின்றானோ அவன் தான் உண்மையான கடவுத்தன் அடைவான். ஏன்னா ஒரு சங்கம் வளர்வதற்கு தொண்டர் தான் முக்கியம். ஆனால் அதை விட ஒரு முக்கியம் உண்டு, தலைவன் முக்கியம். அந்த தலைவன் யார் என்றார், ஆசான் ஆறுமுக பெருமான், ஆசான் அகத்தீசன், ஆசான் திருமூல தேவன், ஆசான் அருணிகநாதன், ஆசான் புஜட்ட மகர்ஷி. இப்படிப்பட்ட ஞானிகள் தலைமதாக்க வேண்டும். இந்த சங்கம் ஊதுபெரும் ஞானிகளால் தலைமதாக்கி நடத்தப்படுகிற சங்கம். என்னைட்டு ஒன்றும் இல்லை, அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அன்று முதல் இன்று வரை ஆசான் தான் செஞ்சிட்ருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சங்கத்துக்கு யார் யார் வராங்களோ அவர் காரியம் அனைத்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்குது. ஏனென்றால் மனமுந்து யார் பொருள் செய்தாலும் அந்த பொருள் வீண் போகாதீங்க. மற்றப்பட்ட சங்கங்களெல்லாம் பேங்கில் போடுவான். நாங்களும் பேங்கில் தான் போட்டிருக்கோம், வயிற்றில் போட்டுட்ருக்கோம். மலேசிய நண்பர்கள் பாடுபட்டிருக்காங்க, தெருவுத்தோடு நின்று வசூல் செய்வாங்க. அதுங்கேருந்து நாங்கள் பார்க்க முடியாது. அப்போ அங்கேருந்து உணர முடியாதனால எவனும் ஒருவன் துன்பத்தை உணர்கின்றானோ அவன் தான் உண்மையான கடவுத்தன் அடைவான். ஏன்னா ஒரு சங்கம் வளர்வதற்கு